ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடியல் வைப்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த சில வீடியோல நான் உங்ககிட்ட நெறைய விஷயம் சொல்லியிருக்கேன். தினமும் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, விளக்கு தியானம் பண்ணுங்க, வாசி யோகம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கெரியர சூஸ் பண்ணுங்க. அதுக்காக ஒரு 2 to 3 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கேட்டு ஒரு மோட்டிவேஷன்ல ஒரு 2 நாளைக்கு எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க. அப்புறம் திரும்ப உங்க பழைய ரொட்டீன்க்கே போயிருப்பீங்க. கரெக்ட்டா? ஏன்னா நம்ம பிரெயினுக்கு பழைய பழக்கம் தான் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அது ஏற்கனவே ரொம்ப பழகி போனதால, அதிலே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால, அதில தான் இருக்க ஆசைப்படும். ஆனா நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கம்ஃபோர்ட் ஜோன்லருந்து வெளிய வாங்க. ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நெனச்சா மட்டும் பத்தாது. அதுக்காக அடம் பிடிக்க தெரியணும். இது வந்து நம்ம கனா படத்துல வர டயலாகு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அதுக்காக வெறி இருக்கணும். அதுல ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கணும். எப்படியாவது நான் இத கத்துக்கணும். எப்படியாவது இந்த வாழ்க்கைய நான் மாத்தணும். எனக்காக நான் ஏதாவது கண்டிப்பா செய்யணும். அப்படின்ற ஒரு ஃபயர் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்பதான் இத வந்து கன்சிஸ்டன்ட்டா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள எனக்கு விருப்பப்பட்ட இந்த துறையில நான் எல்லா பேசிக்ஸ், ஃபவுண்டேஷனும் கத்துப்பேன். அந்த மாதிரி. இல்ல ஒரு 6 மந்த்துக்குள்ள நான் என்னுடைய எனக்கு பிடித்தமான துறையில எல்லா பேசிக்ஸும் கத்து முடிச்சுடுவேன். அந்த மாரி ஒரு கிளியரா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 3 மாசத்துக்குள்ள இல்ல 6 மாசத்துக்குள்ள நான் கண்டிப்பா என்னோட பேசிக்க வந்து கிளியரா படிச்சு முடிச்சுடுவேன். எப்படியாவது நான் இத கத்துக்கிட்டே ஆகணுன்ற வெறி இருக்கணுங்க உங்களுக்கு. ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நீங்க வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயன்ஸ் ஃபீல்ட்ல வரணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் படிச்ச இன்ஸ்டிடியூட்டோட டீட்டெயில்ஸ் தரேன். அங்க அ கன்டென்ட் எல்லாமே ஒர்த்தா இருந்துச்சு. அது தவிர்த்து நீங்க வேற ஏதாவது ஃபீல்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல யாரு பெஸ்ட்டுன்னு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க. அவங்களோட டீச்சிங்ஸ் மெத்தடாலஜிய ஃபாலோ பண்ணுங்க. அத அத கன்டின்யூ பண்ணுங்க. தெளிவா ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ வந்து தெளிவா கத்து முடிங்க. நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நெனைக்காதீங்க. நானும் இதே மாரி சிச்சுவேஷன்ல தான் இருந்தேன். கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்மள ப்ரூவ் பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? நம்ம ஃப்யூச்சர் என்னவா இருக்கும்? அப்படின்னு தெரியாதப்போ தேடி புடிச்சேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் லைன் வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயன்ஸ்ன்றத கண்டுபிடிச்சேன். அப்புறம் அதில கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். டெய்லி மார்னிங் 3 டூ 6 வந்து சாலிடா நான் படிக்கிறதுக்காக டைம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தான் 6 டூ 7க்கு அப்புறம் எனக்கான யோகா, எக்சர்சைஸ் இந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலை பார்ப்பேன். ஸோ சாலிடா எனக்காக நான் 4 மணி நேரம் ஒதுக்குனதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அந்த டைம்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சேன். நெறைய அம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். ஓன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். அப்புறம் அதெல்லாம் வந்து லிங்க்டின்ல அத கனெக்ட் பண்ணேன். நெறைய கத்துக்கிட்டேன். அப்புறம் நெறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 டூ 15 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து அ இந்த எம்என்சில பிளேஸ் ஆனேன். ஸோ நீங்க எதுவும் கில்ட்டா ஃபீல் பண்ண வேணாம். இவ்ளோ லேட் ஆயிடுச்சே, இவ்ளோ பிரேக் இருக்கே, அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில போட்டுடுங்க. இன்னைக்கும் ஸ்கில் இருந்தா, திறமை இருந்தா, எம்என்சில, ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் திறமை இருந்தா கண்டிப்பா வேலை உண்டுங்க. நான் அத வந்து 100% சொல்றேன் உங்களுக்கு. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இது ரொம்ப பிராக்டிகலா சொல்றேன். ஆனா சில பேர் இத ஒத்துக்க மாட்டீங்க. அது எனக்கு தெரியும். நம்ப குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறோம். நம்ம ஹஸ்பண்ட் முக்கியத்துவம் குடுக்குறோம். நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆனா, நம்மள மறந்துடுறோம். கரெக்ட்டுங்களா? குழந்தைங்க வளர, வளர அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் உருவாகும். அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். அத நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம ஹஸ்பண்ட்க்கு அஃப்கோர்ஸ் அவங்க கொலீக்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். இங்க யாருமே இல்லாம தனியா நம்ம ஃபேமிலி தான் எல்லாமே நிக்கிறது நம்ம மட்டும் தான். நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கா? நமக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட ஐடென்டிட்டி இருக்கா? நமக்குன்னு ஏதாவது கனவு இருக்கா? நமக்குன்னு ஏதாவது நாலேட்ஜ் இருக்கா? நமக்குன்னு திறமை இருக்கா? இதெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வியா கேளுங்க. உங்க நாலேட்ஜ், உங்க ஹெல்த், உங்க ஸ்கில் இதுதான் கடைசி வரைக்கும் உங்க கூட வரும். அதனால தயவு செஞ்சு உங்கள பிரியாரிட்டியா வைங்க நீங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி, உங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிரியாரிட்டி குடுங்க. உங்க கனவ ரீஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடு. தேங்க் யூ.